ऑन। मैं हूँ। ए कौन है तू? इस टाइम पे यहाँ क्या कर रहा है? யாருங்க? माँ बने। अरे तेरे से पूछ रहा हूँ क्या कर रहा है इधर? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரியா? இந்த நேரத்தில் என்னையா? காலைல பேசிக்கலாம். நீ தப்பிக்க விட்டுவன் இப்போ என் வீட்டில் தான் கெஸ்ட்டாக இருக்கான். சாரி, நான் யாருன்னு சொல்லலைல்ல. என் பேர் ஜெகதீஷ், இந்தியன் ஆர்மி. ஆனால் நான் அது மட்டும் இல்லை, DIA, டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட். இராணுவத்திலே சீக்ரெட் ஏஜென்ட். இது என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலிக்கே கூட இது தெரியாது. அப்புறம் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு யோசிக்கிறல்ல, நீ தான் உயிரோடு இருக்க போகிறது இல்லையே. நாங்கள் கேம்பில் இருக்கும்போது அந்த நாட்டுக்காரங்க எங்களை பார்த்து சுடுறதும், பதிலுக்கு நாங்கள் அவங்கள சுடுறதும் அப்பப்போ நடக்கும். ஒரு நாள் எங்கள் கேம்பில் செல்வராஜன் ஒருத்தன், நம்ம புதுக்கோட்டை பையன்தான், திடீர்னு காணோம். 7 நாள் எங்கே தேடியும் கிடைக்கல. 8ஆவது நாள் கிடைச்சான். பாவம் அவங்க கேம்பில் மாட்டிக்கிட்டான் போல. அவனை 7 நாள் சித்திரவதை பண்ணி அவன் கண்ணு 2ஐயும் நோண்டி இந்த பியர் பாட்டில் அதை கீழ் வழியாக அமுக்கி முழுசாக உள்ளே அனுப்பிட்டு உடைச்சிருக்கானுங்க. நாங்கள் தான் வீட்டுக்கு போய் பாடியை கொடுத்துட்டு வந்தோம். அவங்க அம்மா அழுகுறாங்க, அப்பா அடிச்சுக்கிறாரு, அக்கா தங்கச்சிங்க கதறாங்க. 14ஆவது நாள் அவன் தம்பி வந்துட்டான்டா மிலிட்ரிக்கு. நீங்களாம் இங்கே சந்தோஷமாக வாழணும் தாண்டா நாங்கள் அங்கே தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். இது லோக்கல் மேட் கன். இது என்னோட கன். நான் உன்னை சுட்டா எதுக்காக சுட்டேன்னு சொல்ல வேண்டியது. செத்தும் உன்னை உன் குடும்பம் காரி துப்போம். உன் பிள்ளைங்க சிக்னலில் பிச்சை எடுக்கும். உன் பொண்டாட்டி ராத்திரி ரோட்டில் ஓரமாக நின்றுக்கிட்டு கை காட்டி கூப்பிடுவான். இதுவே நீயே உன்னை சுட்டுக்கிட்டனா டியூட்டி பீரியட்ல சூசைட்னு உன் வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும். PF பணம் வரும், பென்ஷன் மாதம் தவறாமல் வரும். நீயே முடிவு பண்ணிக்க. அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு, நான் உன்னை சுட்டுருவேன். தொட்டுட்ட. உங்க 2 பேருக்குமே முழுசா எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும்.